ஸோ நம்ம பிஸ்னஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஷேர் என்ன சார்? ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது ஐ வாண்ட் பி எ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அன் ஐடியா. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காதீங்க. இஃப் மை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இஸ் ப்ளீடிங், நான் போய் பாக்கெட்டில் விட்டுட்டு நான் கையில் அவங்ககிட்ட இருந்து எடுத்தேன்னா அது வந்து தவறு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஓகே, அந்த புக்கை நான் வந்து அடுத்த 30 நாளில் 3 முறை படிக்கிறேன். இப்போ நான் வந்து 30,000 புக்கு படிச்சிருக்கேன். ஸோ நம்ம பிஸ்னஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஷேர் என்ன சார்? அது வந்து இன்னைக்கு வந்து திரும்பவும் மாறுது. ஓகே ஓகே, திரும்ப மாறுது. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து இந்த ட்ரையல் மார்க்கெட்டிங் சொன்னேன். அதுக்கு அடுத்து வந்து பிக் பிராண்ட் ஃபீல் கொடுக்கணும். ட்ரூ. ஏன்னா நாங்கள் வந்து ஜெனிலியா, அப்புறம் கரீனா கபூர், அதாவது ஃப்ரான்ச்சைஸியால் பண்ண முடியாததை ஃப்ரான்ச்சைஸார் செய்யணும். தி ஃப்ரான்ச்சைஸார் ஷுட் டூ ஆன் த பிஸ்னஸ், தி ஃப்ரான்ச்சைஸர் ஷுட் பி டூ இன் த பிஸ்னஸ். இதான் வந்து இந்த பிஸ்னஸ்னால் ஷட்டர் ஓப்பனிங்கு, ஷட்டர் டவுனு, இன்டீரியர் போடுறது, அங்கே எக்யூப்மெண்ட் வாங்குறது, ப்ராடக்ட் வாங்குறது, அங்கே கஸ்டமர் வராங்களா, அவங்க ஹாப்பியாக போகிறாங்களா, ஸ்டாஃப் வராங்களா, அவங்கெல்லாம் டிசிப்ளினாக இருக்காங்களா, ஒழுங்காக பண்ணுறாங்களா, கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமா, ஷட்டர் டவுனு, கேஷ் வாங்கிக்கணும், டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஆன் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டினா என்ன புது சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்ன வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்னா புது கம்யூனிகேஷன் பண்ணணும், என்ன வந்து புது மாதிரியான உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணுறது தான் ஆன் தி பிஸ்னஸ். ஹவு டு க்ரோ தி பிஸ்னஸ். ஓகே, இன் தி பிஸ்னஸ்ன்றது டே டு டே ஆப்ரேஷன். இன் தி பிஸ்னஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி பார்த்துக்குவாங்க, ஆன் தி பிஸ்னஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸார் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி கிளியராக டிமார்க்கேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து என்ன ரோல் கிளாரிட்டி கிடச்சிடும். ரோல் கிளாரிட்டி கிடச்சிடுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜ் வரையும் நான் ட்ரையல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் இந்த செலிபிரிட்டி மார்க்கெட்டிங், இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி கொண்டு வந்து அவங்கள வச்சு போட்டால் மக்கள் ஆணு பார்க்கும். இப்போ கரீனா கபூரே இருந்தது, இது இருந்ததுன்னா அப்போ பெரிய பிராண்டு தான். ஒன் ஆஃப் தி ஈஸி வே டு மேக் பீப்புள் அக்செப்ட். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஆமாம், ஒரு பிக் பிராண்ட் ஃபீல் கொடுக்கணும், அப்போ தான் வந்து மக்கள் வருவாங்க. அது வந்து 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இன்னைக்கு யாரும் கரீனா கபூர், ஜெனிலியா எல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ காசு கொடுத்துட்டேன். ஓகே, அவன் வந்து உனக்கு ஐ யூஸ் நேச்சுரல்ஸ்ன்றாங்க. அவங்க எல்லாம் நேச்சுரல்ஸ் பக்கமும் வர்றது போகிறதுலாம் ஒன்றும் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஷாருக் கான் சாண்ட்ரோ கார் ஓட்டுவார் இப்போ ஆட்ல, அவர் வீட்டுக்கு போனால் ஒரு சாண்ட்ரோவும் இருக்காது. அந்த மாதிரி இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு மக்கள் வந்து யதார்த்தமான மக்கள். ட்ரூ. தே வாண்ட் ரியல் ஸ்டஃப். ஸோ தே வாண்ட், அதனால தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை, நவ் தே வாண்ட் யூஜிசி மீன்ஸ் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட். ட்ரூ. அதனால ஒரு கஸ்டமரே போயிட்டு இன்னைக்கு டவ் ஆட், அது கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு கஸ்டமரே நான் வந்து நேச்சுரல்ஸுக்கு போனேன், நான் வந்து ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து லோரியல் ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டேன், நான் வந்து இந்த ஸ்பா பெடிக்யூர் எடுத்தேன், இந்த வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இவங்க ஸோ எனக்கு ஒர்க் பண்ணாங்க, இது வந்து எனக்கு வந்து இந்த சலூனுக்கு நான் போனேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் சொன்னால்தான் மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு நோ மோர் செலிபிரிட்டிஸ் ஹவ் பீன் டெமோக்ரட்டைஸ்ட். You don't require the celebrities. That is where digital marketing come into play. Even next ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி, செகண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸு. அது கூட இன்னைக்கு வந்து மக்கள் நம்புறதில்லை. ஏன்னா ஒரே இன்ஃப்ளூயன்சர் எல்லா கடைக்கும் போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து எல்லா கடையிலையும் வந்து டெய்லி ஒன்று சொன்னால் அவங்க எப்படி நம்புவாங்க? கண்டிப்பாக. ஸோ அந்த செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சரையும் நம்புறதில்லை. இன்னைக்கு வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் தான் இன்னைக்கு வேல்யூ. மார்க்கெட்டிங் இஸ் நோ லாங்கர் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் யூ மேக் ஆர் த சர்வீசஸ் யூ கிவ். It is about the stories you tell. Where there is a will, there is a way அப்படின்றது ஓல்டு மெத்தடு. Where there is a will, there is a video. அதுதான் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் வீடியோவில் யாருக்கு கதை சொல்ல தெரியுதோ அவங்கெல்லாம் going to be the new winners. True. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஸ்டாகிராமு, நான் கொஞ்ச நாள் நடுவில் வந்து பிஸ்னஸை வந்து பார்த்துக்கல. அது 500 செலவு பண்ணப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். முயலாம ரேஸ் மாதிரி. ஓகே, போதும்பா, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது, பண்ணது போதும்,
அது என்னுடைய அது இதுக்கு வந்து எனக்கு வந்து பணம் வந்துடுச்சு, என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுத்துட்டேன், என்னுடைய கம்பெனி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வேலை கொடுத்துட்டேன், அவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுத்துட்டேன், ஃப்ரான்ச்சைஸிலாம் நல்லா இருக்கு, இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். நான் அப்போ தான் வந்து இந்த கோவிட் வந்தது. ஓகே. கோவிட் வந்தோடனே சடனாக வந்து எனக்கு வந்து செட்பேக். ஒரு 6 மாதம் கொஞ்சம் தயாராக பழசு சேவிங்கு அது இதெல்லாம் வச்சு சமாளித்தோம். 6 மாதத்துக்கு மேலே ஒன்றும் பணமே இல்லை. ஓகே. கொஞ்சம் கடன் வாங்கணும். இப்போ என் பொண்ணு கேட்டுச்சு, என்ன அப்பா ஐ தாட் யூ ஆர் ரிச் ஓகே. அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஷாக் இது வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தென் வந்து so many of my franchise partners what you call took that extra effort, they pledged the gold, they took care of their staff. அவங்க 10 பேர் 15 பேர் பார்த்துக்கிறதுனால தான் எங்களோட நெட்வொர்க் வந்து லீஸ்ட் அஃபெக்டட் டியூரிங் கோவிட். எனக்கு வந்து ஐ குட் ஹவ் சார்ஜ்டு ராயல்ட்டி டியூரிங் தி கோவிட் அப்பப்போ ஆரம்பித்த போது. பட் நான் எல்லாம் வந்து வேவர் பண்ணி கன்செஷன் கொடுத்து ஆப்ரேட் பண்ணேன். எல்லாம் என்னுடைய டீம்லாம் என்னை திரும்ப என்ன ஃபூலுன்னாங்க. இன் மை மைண்ட் ஐ எம் என்ன சொல்கிறது, ஐ எம் லீகலி எலிஜிபிள், ஐ எம் மாரலி நாட் எலிஜிபிள். இஃப் மை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இஸ் ப்ளீடிங், நான் போய் பாக்கெட்டில் விட்டுட்டு நான் கையில் அவங்ககிட்ட இருந்து எடுத்தேன்னா அது வந்து தவறு. தட் இஸ் ஹவ் ஐ கண்டக்ட் மை. மாரலி யூ ஆர் ரைட். மாரலி எது வந்து ஆமாம், அது சார்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த இது கொடுத்ததோட விளைவு யாரும் எங்களை விட்டு போகல. இன்றைக்கும் வந்து பீப்புள் ஆர் தேங்க்ஃபுல். அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அப்படி தான் அந்த நெட்வொர்க்கை வி மெயின்டைன்டு டியூரிங் தி கோவிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வி ஆர் இன் அ ரோல் நவ். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் டிஜிட்டலில் கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் வந்து டிஜிட்டலில் மெயினாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆசம் ஆசம். சார், இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக மாறணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த டிரான்சிஷன்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னா ஹவு கேன் தை ட்ரான்ஸ்ஃபார்ம் டு தட் மாடல்? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஓகே. ஓகே. ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூசிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி. இது வந்து ஹாஃப் ஈக்குவேஷன். ஓகே. ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூசிங் அதர் பீப்புள்ஸ் டைம் அண்ட் மணி ரெஸ்பான்சிபிலி. ஓகே. when you add the word responsibly the equation gets power. நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நீங்கள் கோல்டன் கூஸை கட் பண்ணுற மாதிரி ஓகே கட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃப்ரான்ச்சைஸியோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்போ அவங்க மாதம் உங்களை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே. உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் விஷன் இருந்து உங்களுக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேரண்டல் மைண்ட் செட் இருந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி பணம் பண்ணணுன்றது உங்களுடைய ப்ரைமரி பிஸ்னஸ் ஆக்குனீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸிங்கு வாங்க. ஓகே. இல்லை நீங்கள் ஒரு கோல்டன் கூஸ் கட் பண்ணணும்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா உங்கள் பேரும் போயிடும், உங்கள் பணமும் போயிடும், அடுத்தவங்களோட பணமும் போயிடும். ஆல்ரைட். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் இப்போ ஒரு காமன் மேன் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும்? ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட போய் கேளுங்க. ஓகே. எவ்வளோதான் ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி வந்து நான் நல்லவர் வல்லவர், எங்கள் வீட்டு பொண்ணு பிரமாதம், ஸ்லிம் ஃபேரு, குட் லுக்கிங்கு, ஐடி கம்பெனி ஒர்க்கிங்னு சொன்னால் கூட ப்ரூஃப் ஃபீஸ் வந்து அந்த கம்பெனி யார் கொடுத்துருக்குறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது டியூ டெலிஜென்ஸ்ன்றது 2 வேர்டு இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான வேர்டு. எந்த பிஸ்னஸ் டெசிஷன் எடுத்தாலும் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்க. ஓகே. அது பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட தப்பு. ரெண்டாவது வந்து பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா தி ஃப்ரான்ச்சைஸார் கம்ஸ் வித் தி பிராண்ட் நேம் அண்ட் த பிஸ்னஸ் நாலேஜ். நான் முதல் 3 வருஷம் கண்டினியூஸாக லாஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை எது பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் என்னன்னு கற்றுக்கிட்டேன். எப்படி லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணணும், ஒரு இடத்த வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணணும், எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும், எப்படி நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், அப்புறம் எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி கஸ்டமரை வர வைக்கணும், இப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் தான் பிஸ்னஸ் நாலேஜ். இது வித் தி பிராண்ட் நேம். கரெக்ட். இதை வந்து பிளாட்டரில் கொடுத்த அப்புறம் நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதான் நான் எப்பயும் சொல்கிறது தான், தி காலேஜ் தி கிளாஸ் ரூம் இஸ் தி சேம், த டீச்சர் இஸ் தி சேம், த சப்ஜெக்ட் இஸ் தி சேம், த டீச்சிங் மெத்தட் இஸ் தி சேம். One student score 90 marks, another student score 30 marks. The bonus is no longer with the college. லாயலா காலேஜில் நீ போய் சேர்ந்துட்டதுனால நீ வந்து பெரிய ஆள் ஆகிட முடியாது. அங்கே போனால் அதுக்கப்புறம் படிக்கணும். அந்த பையன் நல்ல டீச்சர் தான், நல்ல கிளாஸ் ரூம் தான், நல்ல சப்ஜெக்ட் தான், எல்லாம் நல்லதாக இருக்கு. நீ 30 மார்க் வாங்கிட்டு லாயலா காலேஜ் குறைச்சலப்படாது. அதனால் நேச்சுரல்ஸ் நீ எடுத்துட்டதுனால அதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை, எனக்கு என்னோட லைஃப் செட்டில் ஆகிடுச்சுலாம் கிடையாது. எந்த பிஸ்னஸ் நீ எடுத்தாலும் அதுக்கப்புறம் உன்னோட ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிக்குமான்னு பாருங்க. ஷார்ட் கட் பண்ணாதீங்க. இன் லைஃப் லாங் கட் இஸ் தி ஷார்ட் கட். ஓகே. நிறைய இந்தியன் ஆண்டர்பிரனர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு ஷார்ட் கட் பண்ணுவாங்க.
எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதன் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிஸ்னஸ் இஸ் அபவுட் பேலன்சிங் 6 ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த கஸ்டமர், செகண்ட் இஸ் தி எம்ப்ளாயி, தேர்ட் இஸ் தி வெண்டர்ஸு, 4வது இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்கு, 5வது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெகுலேட்டர்ஸ், 6வது தான் இந்த பார்ட்னர்ஸ். இந்த 6 பேருடைய இன்ட்ரெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ். இந்த 6 பேரும் முக்கியம், இந்த சீக்வன்ஸும் முக்கியம். ஃபஸ்ட்டு கஸ்டமர், 2வது எம்ப்ளாயி, 3வது வெண்டர்ஸு, 4வது பேங்க்கு, 5வது வந்து ரெகுலேட்டர்ஸு, 6வது தான் நம்ம. நான் முதல்ல வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னை கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், எம்ப்ளாயிஸ்க்கு லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். ஓகே. அப்புறம் கஸ்டமரையும் எம்ப்ளாயியும் நல்லா பார்த்துக்குவேன், அப்புறம் வெண்டர்ஸுக்கு லேட்டாக பணம் கொடுப்பேன். அப்புறம் இந்த 3 பேரை பார்த்துக்குவேன், பேங்க்குக்கு லோனில் லேட்டாக கட்டுவேன். அப்புறம் அவங்கள பார்த்துக்குவேன், டாக்ஸி எப்போ எக்ஸ்ட்ரா பணம் இருக்கோ கட்டுவேன். இப்படிலாம் பண்ணும்போது என்னோடய ஒர்க் வந்து ஸ்லோ தான் ஆச்சு. ஓகே. இந்த 6 பேரையும் 6 வீல் காரோட 6 வீல் நினச்சிக்கிட்டு 6 வீல்லையும் காற்று ஒழுங்காக இருந்தால்தான் உங்களோட ஜேர்னி நல்லா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டா அதுதான் பிஸ்னஸ். அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் என்னோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மூத் ஆச்சு. சார், ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பை ஒரு 4 ஃபேஸாக பிரிக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? போத் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ். அதான் ஒன்று வந்து என்னோட கடலூர் ஃபேஸு. ஓகே. அதாவது இன்க்ளூடிங் கோயம்புத்தூரில் படித்தது. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமார் அண்ட் ரங்கநாதன் கடலூரில் அந்த பிஸ்னஸோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். ஓகே. 3வது வந்து நானாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ராகா ரன் பண்ணது, கல்யாணம் ஆகி. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல்ஸ் ஆரம்பிச்சது. இப்படின்னு சொல்லி 4 வந்து உங்களுக்கு which is now going on. which is now going on. Which word is more important? Dictionary is a lot of words. இந்த ஒரு word is very strong to me, deep to me அப்படின்னு எதை சொல்லுவீங்க? Perseverance. ஓகே. 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 ஸோ டில் டேட் உங்களோட பெஸ்ட் பிஸ்னஸ் டீல் தட் யூ ஹவ் மேட்? பெஸ்ட் பிஸ்னஸ் டீல் ஐ ஹவ் மேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய டைம் தப்பான பிஸ்னஸ் டீல் எடுத்திருக்கிறேன். ஓகே. எவ்ரி டைம் நான் தப்பான பிஸ்னஸ் டீல் எடுத்தாலும் வந்து உலகம் என்னோட வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே. ஓகே. உங்களோட இன்டென்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பான டெசிஷன் எடுத்தாலும் அதை உலகம் ரைட் ஆக்கி கொடுக்கும். ஓகே. த இன்டென்ஷன் இஸ் ரைட். ஓகே. இன்டென்ஷன் இஸ் ரைட். நீங்கள் தப்பான டெசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு உலகம் வந்து உங்களுக்கு ரைட் ஆகி கொடுக்கும். கரெக்ட். ஓகே. நீங்கள் வந்து தப்பான இன்டென்ஷனோட நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்கள் ரைட்டான பிஸ்னஸ் டிசிஷன் எடுத்தீங்கன்னாலும் அது தப்பாக்கிடும். அதனால் இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன உலகத்தை, அதாவது வந்து எனக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பகவத்கீதாவில் வந்து அந்த சக்ஸஸ் ஈக்குவல் டு வெல் டைரக்டட் எஃபர்ட். இட் இஸ் நாட் எஃபர்ட். எல்லாராலையும் எஃபர்ட் பண்ண முடியும். உங்களோட எஃபர்ட் எதை நோக்கி இருக்குது, அந்த கோல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 2வது வந்து வெல் டைரக்டட் எஃபர்ட் ப்ளஸ் டைம். நிறைய பேர் நல்ல எஃபர்ட் போடுவாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த விதையை போட்டிங்கன்னா அந்த செடி வளர்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்காம தோண்டி தோண்டி பார்த்தா வேர் பிடிக்காது. கண்டிப்பாக. ஓகே. அந்த டைம் கொடுக்கணும். ஓகே. 2வது டைம், வெல் டைரக்டட் எஃபர்ட் ப்ளஸ் டைம் ப்ளஸ் ஹவ் யூ இம்பேக்ட் தி வேர்ல்டு வில் இம்பேக்ட் யூ. இதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லைனாக நான் பார்க்குறது. ஓகே. நீங்கள் வேர்ல்டை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உலகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அது என் வாழ்க்கையில் நான் கண்டினியூஸாக அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான்லாம் அவ்வளோலாம் வருத்து கிடையாது. பட் பாசிட்டிவ், நான் எப்பயும் உலகத்தை வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணணும், யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது. ஓகே. மனசரிஞ்சு யாருக்கும் தப்பு செய்யக்கூடாது. இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு இதாக வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சில டைம் நீங்கள் தப்பு பண்ணும்போது கூட உலகம் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நான் டைம் அண்ட் அகைன் பார்த்துட்டேன். ஓகே. அதனால் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ரீசெண்டாக வந்து ஒரு பிராண்டை நான் எழுதி கொடுத்தேன். அப்புறம் வந்து அவரே வந்து வேற ஒரு ரீசனுக்காக அந்த டீல் சரியில்லைன்னு அவர் வந்து கொடுத்துட்றாரு. ஓகே. இந்த மாதிரி எனக்கு டைம் அண்ட் அகைன் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு வந்து அதில் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஹாவ் அ குட் இன்டென்ஷன். ஐ திங்க் இவர் இன்டென்ஷனை எப்பயும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இம்பேக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி. யாரையும் நெகட்டிவாக வந்து இம்பேக்ட் பண்ணாதீங்க. ஹவ் யூ இம்பேக்ட் தி வேர்ல்டு வில் இம்பேக்ட் யூ. வேர்ல்டை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி வந்து அடிக்க தான் செய்யும். ட்ரூ. நீங்கள் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் தப்பாக எடுத்து டிசிஷன் எடுத்தீங்கன்னா கூட உலகம் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். வண்டர்ஃபுல். ஸோ அதனால் அது வந்து மாற்றவே கூடாது. வெல் டைரக்டட் எஃபர்ட் ப்ளஸ் டைம் ப்ளஸ் ஹவ் யூ இம்பேக்ட் தி வேர்ல்டு வில் இம்பேக்ட் யூ. ப்ளீஸ் இம்பேக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி எவ்ரி சிங்கிள் டே. ஆசம். சார், உங்கள் பிஸ்னஸில் ஆட்டோமேஷனை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க?
ஆட்டோமேஷனை எங்கே எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு வேணால் கேளுங்க, பண்ண ஆசைப்படுறோன்னு வேணால் கேளுங்க. ஓகே எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸாக பார்த்துருந்தோம். ஓகே ஆஃப்டர் கோவிட் தான் வி ஹவ் ஸ்டார்டட் லுக்கிங் அட் உங்களுக்கு வந்து பியூட்டி டெக் பிஸ்னஸாக பார்க்குறோம். ஓகே ஓகே இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து பியூட்டி டெக்காக மாறிடுச்சு. எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா people who know why will have people who know how working further. Got it. எனக்கு வந்து வை மட்டும்தான் தெரியணும், ஏன் இதை ஆட்டோமேட் பண்ணணும் தான் தெரியணும். அது எப்படி ஆட்டோமேட் பண்ணணும்னு எனக்கு தெரிய தேவையில்லை. ஓகே 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 ஓகே, எனக்கு வை தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நான் அதுக்கேற்ற மாதிரி ஆளை தேடிட்டு இருப்பேன். ரோல் ஆஃப் தி லீடர் இஸ் டு கெட் தி செகண்ட் லைன் அண்ட் செட் தி டைரக்ஷன் ஆஃப் தி கம்பெனி. இதுதான் வந்து சிஇஓட வேலை. சிஇஓ வேலை வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷனை செட் பண்ணணும், விஷன் என்ன, அப்புறம் செகண்ட் லைனை செட் பண்ணணும், மீதி எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. சிஇஓ மற்ற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, எது பார்க்கக்கூடாது சிஇஓக்கு தெரியணும். எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கூடாது. சார் இப்போ ஃபேமிலி, பிஸ்னஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், இப்போ சோஷியல் மீடியாலையும் வந்துட்டீங்க. இவ்வளவும் பண்ணும்போது உங்களோட மீ டைம் எப்படி எடுத்துக்கிறீங்க? மீ டைம் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், எனக்கு வந்து எவ்ரி டே ஐ என்ஜாய் மை டே. எனக்கு வந்து அந்த அந்த ஒரு இதுவே கிடையாது. நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து நான் நிறைய விஷயங்கள், எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஐ திங்க் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல சார்? ஆமாம் ஆமாம். பிகாஸ் நிறைய பண்ணணுன்றதை யோசிக்கிறத விட இதுதான் பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு ஓகே இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து அந்த ஜான் டிமார்டினின்னு ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து சீக்ரெட்டில் அவர் வந்து ஃபீச்சர்ட் ஆத்தர். ஓகே, சீக்ரெட் மூவிலேயே சீக்ரெட் புக்லேயே இருப்பார். ஓகே ஓகே. அவர் ஜான் டிமார்டினி. அவர் வந்து பார்த்தம்போது அவர் வந்து அவர் எங்கூட பேசணும். நாங்கள் ரெண்டு பேரும் பேக் டு பேக் ஸ்பீக்கர்ஸ் இன் பெங்களூர். ஓகே. இப்போ அவர் சொன்னாருன்னு எனக்கு வந்து, நான் வந்து ஐ வாஸ் ஆன் ஆர்ஃபன் இன் ஹுவாயி இன் அமெரிக்கா. ஓகே. என்னோட வேலை வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ராவலர்ஸு, டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது தான். ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி என்னுடைய பாடி வந்து ஹாஃப் வந்து என்னுடைய டென்ட்டில் இருக்குது, ஹாஃப் வெளியே இருக்குது. ஓகே. இதே மாதிரி வந்து முதல் நாள் இருந்தது. ரெண்டாவது நாள் அதே மாதிரி இருந்த உடனே அந்த ஒரு லேடி ஒன்று பார்த்துட்டு என்னை கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ 12 வயசோ 13 வயசோ. 10 நாள் கழித்து என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. முதல் முறையான இதுலேருந்து வெளியே வரேன். நான் வெளியே வந்த உடனே எனக்கு வந்து ஒரே மைண்டில் தோணுது, என்னடா அது என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. முதல் முறை வாட் ஆம் ஐ இன் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். வாட்ஸ் மை ஃபியூச்சர்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி யோசிச்சதில்லை. அப்போ ஒருத்தர் என்னை தட்டி, தம்பி நீ வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆக போகிறேன், இந்த புக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த புக்கு தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். அந்த புக்கை நான் வந்து அடுத்த 30 நாளில் 3 முறை படிக்கிறேன். இப்போ நான் வந்து 30,000 புக்கு படிச்சிருக்கேன். ஓகே. ஐ ஹவ் கம் டு இந்தியா டு லேர்ன் அபவுட் ராமானுஜம் அண்ட் ஆரியபட்டாஸ் கான்ட்ரிபியூஷன் டு மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் அ பேப்பர் இன் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. ஐ டூ ஒன்லி 4 திங்ஸ் இன் லைஃப். ஐ டூ ரிசர்ச், ஐ டோன்ட் ரீட் பண்ணுறதுக்கு முன்னே என்ன படிக்கணும்னு படிச்சுட்டு தான், ரிசர்ச் பண்ணிட்டு தான் படிப்பேன். அது பேர் ரிசர்ச். செகண்ட், ஐ ரைட். 3, ஐ ஸ்பீக். 4th, ஐ ட்ராவல். ஐ டோன்ட் நோ எனிதிங் எல்ஸ். எனக்கு குக்கிங் தெரியாது, எனக்கு டிரைவிங் தெரியாது, எனக்கு இந்த வேலை தெரியாது, எனக்கு எந்த வேலையும் எனக்கு தெரியாது. ஓகே. இந்த 4 வேலை தான் தெரியும். அந்த 4 வேலையில் எல்லாம் செய்வேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நிறைய டைம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப், வி வில் கெயின் பவர் டு அஸ். அதான் லேசர் அப்படின்றது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஓகே. இன்னைக்கு ஒரு சன் அப்படின்றது பிக்கஸ்ட் லைட் எனர்ஜி. ஆனால் ஒரு யூஸும் கிடையாது. ஒரு இடத்தெல்லாம் லைட் பண்ணும், அதோட தவிர அதுக்கு எந்த யூஸும் கிடையாது. அந்த ஃபோக்கஸ்டு லைட் எனர்ஜி தான் லேசர். அந்த மாதிரி மனுஷன் எப்போ ஃபோக்கஸ்ட் ஆயிடுறானோ அவனோட எனர்ஜி, அவனோட பவர், அவனோட ரீச் எங்கேயோ போயிடும். அதுதான் ஜான் டிமார்டினி சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் நம்ம பண்ண வேண்டியது எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிடணும். அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தாவே நமக்கு பெரிய ரிலீஃப், பாரமே குறைஞ்சிரும். ஆமாம். தென் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி கேன் டூ பெஸ்ட். அதனால் எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் பற்றி பேசுவாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஒர்க் பண்ணணும். நீங்கள் சைக்கிள் கற்றுக்கணுன்னா சைக்கிள் ஓட்டணும். ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ட்ரூ. உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி ஒர்க் தான் உங்களுக்கு வர்ஷிப். ஒர்க் ஒன்லி கிவ்ஸ் யூ ஐடென்டிட்டி. ஒர்க் ஒன்லி மேக்ஸ் யூ ரெக்கக்னிஷன். Work only makes you respect in this world. Work only makes you an impact in this world. So first work, second work, third work, fourth work. மீதி எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இல்லாமல் மற்றது எதுவும் பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் மேலே குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, நீங்கள் வீடை நல்லா பார்த்துக்கிறது, குக்கிங் எல்லாம் பண்ண உடனே நீ இன்னையா இதுக்கு வீட்டுக்கு எதுக்கே இருக்க, வெளியே போடுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட்
ஒர்க் வந்து ஐ திங்க் ஒர்க் அண்ட் தென் பேலன்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் கேன் கெட் இன் டு பேலன்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதனால் எல்லோரும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு தேவையில்லாமல் அவங்க சுருக்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ஒரு ரெக்கக்னிஷன் வாங்க. அப்புறம் உங்களுடைய டைமில் உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்ச டைமில் பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கிடைக்காது. டெய்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் சின்னதாக ஒர்க் வேண்டியது தான். நீங்கள் பெரிய ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் கரெக்ட். உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் என்ன சார்? செஸ்ஸு. சின்ன வயசில் நான் செஸ் எல்லாம் விளையாடுவோம். ஓகே. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது கிரிக்கெட். இந்தியா ஃபுல்லாக கிரிக்கெட் தான் டிஃபால்ட். ஆமாம், டிஃபால்ட் கேம் கிரிக்கெட் தான். எங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறது கிரிக்கெட்டு, பேசுறது கிரிக்கெட்டு, விளையாடுறது கிரிக்கெட்டு, இந்த புக் கிரிக்கெட்டு, அப்புறம் இந்த அப்படி வந்து கிரிக்கெட்டை பற்றி கிரிக்கெட் பைத்தியங்கள். ஸோ அப்படி வந்து கிரிக்கெட் பண்ணுவோம். கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 22 பேர் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியாவில் கிரிக்கெட் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிறைய லேண்ட் இருக்குது, இந்தியன்ஸுக்கு நிறைய டைம் இருக்குது. அமெரிக்காலாம் வந்து சன்லைட் நிறைய நேரம் கிடையாது, ஓகே, கோல்டு கிளைமேட்டு, அதனால் லார்ஜ் கேம் விளையாட முடியாது, இடம் எல்லாம் கம்மி. இந்தியாவில் வந்து லேண்டு, டிராபிக்கல் கண்ட்ரி, கிளைமேட்டு, பணம் கிடையாது, ரொம்ப கியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது, 4 குச்சை வச்சுக்கும், ஒரு பேட்டை, இந்த பேட்டு கூட கிடையாது. அந்த காலத்தில் கார்பெண்டர் செய்கிற பேட்டு அதான் இருக்கு. அந்த பேட்டை வச்சு டென்னிஸ் பால்லேருந்து எல்லா பாலை வச்சு விளையாடுவோம் நாங்கள். ஒரு 22 பேர் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் விளையாடலாம். ஃபுட்பால்னால் 1 hour தான் விளையாட முடியும். எந்த ஸ்போர்ட்னாலும் இவ்வளோ தான் விளையாட முடியும். லாங் டைம் விளையாட முடிகிற ஸ்போர்ட்டு வித் லார்ஜ் பீப்புள் ஃபார் அ லாங்கர் டைம். இதுதான் வந்து கிரிக்கெட். அதனால தான் இந்தியாவில் கிரிக்கெட் அவ்வளோ பைத்தியமாக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். சூப்பர் சார், பியூட்டிஃபுல் ஃபுட். ஆல்ரைட் சார், எல்லாத்துக்குமே நெட்வொர்க் தான் அவங்களோட நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணுறது, நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க? நெட்வொர்க்கை வந்து எதிர்பார்க்கும்போது அவங்களால நமக்கு என்ன யூஸ் ஆகும் ஓகே அப்படின்னு எதிர்பார்த்து யாரோடையும் பழகக்கூடாது. ஓகே, நேச்சுரலாக பழகணும். வாட் கேன் யூ கான்ட்ரிபியூட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அவங்களோட வந்து நம்ம பழக ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுடைய நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களோட வந்து போய் கேட்கணும். எனக்கு முதல்ல தயக்கம் நிறைய ஜாஸ்தி. ஓகே, ஒன் ஆஃப் மை வீக்னஸ் இஸ் இந்த தயக்கம். நம்மளோட மேலே இருக்கவங்களை பார்த்து ஒரு ஆவ் ஃபீலிங் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடைக்கணும். நம்ம அந்த உடைச்சி அவங்கள்ட்ட கொஸ்டினை கேட்டு அவங்களுக்கு ஆன்சரை பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே, அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த டைமில் அவங்கள பிடிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்களுடைய அதாவது எங்கள் அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார், 9 to 5 இஸ் ஃபார் சர்வைவல். வாட் யூ டூ ஆஃப்டர் 5 o'clock இஸ் யுவர் growth. காலையில் நீ வந்து 10லேருந்து 6 வரைக்கும் நீ ஆஃபீஸ் போனால் அது சர்வைவலுக்கு போகிற. 6 மணிக்கு மேலே நீ யாரை மீட் பண்ணுற, என்ன பேசுகிற, எப்படி நீ வந்து உன்னை டெவலப் பண்ணுற, அதுதான் உன்னோட growth ஆஃப் தி பிஸ்னஸ். அந்த மாதிரி நீ வந்து உன்னை வந்து நெட்வொர்க் பண்ணிக்கணும். நீ யாரை போய் அப்போ போனால் தான் அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் மைண்டில் இருப்பாங்க. நீ ஒரு சிஇஓ ஆஃப் அ கம்பெனி ஆர் சம் பிக் எக்ஸிக்யூட்டிவை நீங்கள் போய் மீட் பண்ணணும்னா நீ 9 to 5 போனால் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. ட்ரூ. 6 மணிக்கு மேலே பேசும்போது அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களோட போய் பிச் பண்ணணும், அவங்களுக்கு போய் டைம் கொடுக்கணும், அவங்கள வந்து எல்லா வேலையும் நீ பண்ணும்போது தான் உன்னோடைய நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் அந்த புத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவரோட கடைசி நாளில் வந்து புத்தர் நாளைக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு சி அனதர் சன்ரைஸ்ன்னு சொல்லுவாராம். ஓகே, உடனே வந்து எல்லாம் வந்து இதாகிடுவாங்க. இந்த நியூஸ் அந்த காலத்தில் ஃப்ளாஷ் நியூஸ் இல்லை, அப்படி போயிடும். அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து சாயங்காலம் வந்து நான் புத்தரை பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிப்பான். உடனே கத்தின உடனே ஒரே பக்கத்தில் இருக்க சாமி விட்டாலும் ஒரு பூஜாரிங்க விடாது, பூஜாரிங்கெல்லாம் பார்க்க முடியாது, படான்னு சொல்லி வெளியே அனுப்புங்க. உடனே புத்தர் அதை கேட்டுட்டு இன்னும் அவனை உள்ள வர சொல்லி இன்னும் யாரை வேணவனே அவன் வருவான். வந்து இந்த மாதிரி நீங்கள் போயிடுவீங்கன்றாங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்களை நம்பி தான் நான் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பானே. அப்போ தான் அவர் சொல்லாராம், புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா பி வித் த என்லைட்டன்ட் மாஸ்டர். ஓகே, அது நான் என்லைட்டன்ட் மாஸ்டர், நீங்கள் தான் என்லைட்டன்ட் மாஸ்டர், நீங்களே போகிறீங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு. உடனே இப்போ அவர் வந்து சங்கம் சரணம் கச்சாமி, பி வித் த ரைட் மைண்டட் பீப்புள். உங்களை யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 people with whom you associate on a daily basis. நீங்கள் ரைட் மைண்டட் பீப்புளோடய இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆவரேஜ் வந்துடும். அதான் சங்கம் சரணம் கச்சாமி. மூணாவது வந்து தம்மம் சரணம் கச்சாமி. ஓகே, பி வித் த டீச்சிங்ஸ் ஆஃப் த ரைட் மாஸ்டர். அதுதான் பைபிள், ஹோலி குரானு, பகவத்கீதா, ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் தட். அதுதான் உங்களுடைய நெட்வொர்க். இந்த மாதிரி வந்து ரைட் மைண்டட் பீப்புள் நீங்கள் வந்து எவ்வளோ சேர்ந்து உங்களோட ஆவரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ
அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தீருபாய் அம்பானியோட இருந்தவங்கெல்லாம் அதே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து அறிஞர் அண்ணா கூட இருந்தவங்கலாம் அது ஒரு அந்த நம்ம கூட பார்க்கலாம். எங்கள் அண்ணாவோட இருந்தவங்களாம் அவங்களாம் அது அந்த 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 நெட்ஒர்க்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. தனித்தனி லீக். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோட போயிட்டு நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி லிங்க்டின் மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியா வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. டிஜிட்டல் மீடியா பண்ணது என்னன்னா நாலேஜ் இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. இட்ஸ் தேர். ஆமா, இது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ல போனா நெட்வொர்க் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க கரெக்டான ஆள் ஐடென்டிஃபை பண்ணணும், அவருக்கு கரெக்டா மெசேஜ் பண்ணணும், பண்ணீங்கன்னா அவங்க வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. டெஃபினட்டா. ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் தி லிங்க்டின் ஃபார் யூ. லிங்க்டினை யூஸ் பண்ணி நெட்வொர்க் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு மற்ற சேனலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் நெட்வொர்க்கிங்கை வந்து பாசிட்டிவாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். யாருக்கு எடுக்கணுன்னே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மோர் கிவிங் மைண்ட் செட். அந்த கிவிங் மைண்ட் செட் இருக்கணும். நாலேஜ் அண்ட் வெல்த் நீட்ஸ் டு பி ஷேர்டு. நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்கணும், இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். வி ஆர் அ டெம்பரரி கார்டியன் ஆஃப் நாலேஜ் அண்ட் வெல்த். கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா நமக்கு வாங்கும் போதும் நமக்கு வந்து தேங்க்யூ சொல்லி வாங்குவோம், கொடுக்கும் போதும் நம்ம தேங்க்யூ சொல்லி கொடுத்துருவோம். சார், உங்கள் பிஸ்னஸ் எம்பையரை கொண்டு போயிட்டு இருக்க உங்கள் ஸ்ட்ராங் டீம் எப்படி மோட்டிவேட்டடாக அவங்கள வச்சுருக்கீங்க? உங்களுக்கு செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்களுடைய வேலை வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் போட்டு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு வந்து இது. என்னுடைய வேலை 1%. மைன் இது 1% இன்ஸ்பிரேஷன். ஓகே. அவங்களோடது 9% பிளானிங். ஓகே. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் அண்ட் சலூன் டீம் 90% இம்ப்ளிமெண்டேஷன், எக்ஸிகியூஷன். இதுதான் வந்து 1990 எஃபெக்ட்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ என்னது வந்து 1%, டீமோட வேலை 9%, அந்த செகண்ட் லைன் டீமோட வேலை வந்து 90%. இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து பீப்புள் ஃபாலோவர்ஸ். உங்களோட வேலை இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபாலோவர்ஸை ரெடி பண்ண வேண்டியது தான். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த 12 பேரை கிரியேட் பண்ணார், அவங்க மற்றதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் முதல் லைன் ஆஃப் நீங்கள் செகண்ட் லைனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தேர்ட் லைனை கிரியேட் பண்ணுவாங்க, தேர்ட் லைன் ஃபோர்த் லைனை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து மெசேஜ் போய்டும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலீஜியஸ் யூனிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, பீப்புள் ஃபாலோவர்ஸ். மைண்ட் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன், அவங்களோடது 9% பிளானிங், 90% இம்ப்ளிமெண்டேஷன். ஆல்ரைட். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது ஐ வாண்ட் டு பி எ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அன் ஐடியா. ஸோ அந்த ஐடியா ஸ்டேஜ்லேருந்து ஃபண்டிங் ஸ்டேஜுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரேஸ்? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காதீங்க. ஓகே. ஸ்டார்ட் அப் ரொம்ப தவறு, என்னோட ஒப்பீனியன், பர்சனல். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஸ்கூல் படிச்சிட்டீங்க, காலேஜ் படிச்சிட்டீங்க, ஸ்கூலுக்கு பணம் கட்டினீங்க, காலேஜுக்கு பணம் கட்டினீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு வாட் ஆம் ஐ ஏர்னிங்னு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வாட் ஆம் ஐ ஏர்னிங்னு பார்க்காதீங்க, வாட் ஆம் ஐ லேர்னிங்னு பாருங்கள். சூப்பர். அந்த லேர்னிங்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் அங்கே தான் உருவாக்கப்படுகிறது. அந்த லேர்னிங் எனக்கு டாக்டர் ராஜ்குமார்ட்டையும் ரங்கநாதன்ட்டையும் ஒர்க் பண்ணது தான் என்னோட லேர்னிங். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள், பிடிச்ச கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள். அதிக சம்பளத்துக்கு போய் ஒர்க் பண்ணாதீங்க முதல்ல. அது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. டோன்ட் ஒர்க் ஃபார் பிக் கம்பெனிஸ். பிக் கம்பெனிஸ் எல்லாம் டூம்டு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்மால் நீங்கள் உங்களுடைய படிப்பு வந்து உங்களுடைய வந்து மெமரி ஸ்கில்லை தான் டெஸ்ட் பண்ணுது தவிர உங்களோட க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷனையும் டெஸ்ட் பண்ணுறதில்ல. யூ கேனாட் மேக் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா காலேஜில் ஸ்கூலில் அதிக மார்க் கிடையாது. லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணாதான் அதிக மார்க். ட்ரூ. எப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ண முடியும்? நீங்கள் ஸ்மால் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், நீங்கள் பேஷன் இருக்கிறத ஒர்க் பண்ணணும், நிறைய பிரச்சனை இருக்கிறதுல ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய லேர்னிங் கற்றுக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்து ஐசிஐசியில் போனீங்கன்னா ஒரு தப்பும் பண்ண முடியாது. இன்ஃபோசிஸ்ல போனால் எல்லாமே ஃபிக்ஸ்டு. ரைட் டைம், வாட் டைம் தி பஸ் வில் பிக் யூ அப், வாட் டைம் இட் வில் ட்ராப் யூ, வாட் இஸ் தி லஞ்ச் ஆல்சோ பிளான்டு. ஓகே. ஹூ இஸ் யுவர் கேஆர்ஏ, வாட் எங்கே உங்கள் டிஸ்க் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும்னு. யூ ஆர் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அ லார்ஜ் கம்பெனி. சின்ன காம்பனண்ட். ஆமாம். நீங்கள் ஒரு மிஸ்டேக்கும் பண்ண முடியாது. மிஸ்டேக் பண்ணால் மேலே இருக்கோம் கரெக்ட் பண்ணுறான், காலம் முடிஞ்சு போச்சு, அவனை வந்து இது பண்ணுறான் அவனை. அப்போ என்னதான் நீ வாழ்க்கையில் கற்றுக்கிறது? இன்றைக்கி வந்து ஒரு இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து உங்களுடைய வந்து இது இபியை கட் பண்ண போகிறான், நீங்கள் பணம் கட்டலைன்னா எப்படி நீ மேனேஜ் பண்ண போகிறான்? அதான் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஒரு கஸ்டமர், ஐரைட் கஸ்டமர் பயங்கரமாக கத்துறாங்க, அன்ஹாப்பி. How you will management is how your customer services. These are not available for big companies. Real life skills. Real life skill கற்றுக்கோங்க. சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேஷன் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க. அப்படி தான் நீங்கள் லைஃப்பை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா
நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் காசை போட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. ஏன்னா 90% ஆஃப் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இஸ் ஃபெயிலியர். ஒன்று நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி பெரிய கம்பெனியில் இது பண்ணாதீங்க, சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ படிப்புக்கெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க, உங்களோட காசை போட்டு நீங்கள் போடுறீங்க. யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் 95%. ஹை. 95% நீங்கள் ஃபெயில் ஆனால் நீங்களும் பயந்துடுவீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பயந்துருவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ கோ லேர்ன் அட் சம்படிஸ் எக்ஸ்பென்சஸ். அவன் சம்பளம் வேற கொடுக்குறான் அவனுக்கு. சம்பளம் கொடுத்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் வேலை கற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன வேலை ஆரம்பிக்கணுமோ அந்த கடையில் கற்றுக்குவாங்க ரிலேட்டடாக. ஆமாம், நான் இன்றைக்கி அங்கே அண்ணாவோட பண்ணி நான் ஷாம்பு சிக்கக்காய் பவுடர் கற்றுன்னு நானும் ஷாம்பு சிக்கக்காய் பண்ண கற்றுக்கனால தான் எனக்கு வந்து என்னோட இமீடியட் சக்ஸஸ் வந்தது. எனக்கு சலூன் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ட்ரூ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் லேர்ன் வாட் யூ கால் ஒர்க் ஃபார் சம்வேர் in a company, in a genre, in a area, in a industry which you like. அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷனில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள், சேல்ஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள், ஃபைனான்ஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள், இந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள், அடுத்த கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நீக்கு போக்கு புரிஞ்சிடும். தென் யூ ஆர் ரெடி ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் 95%. அப்படியே ரிட்டர்ன் மாறிடும். அதனால் அதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஃபஸ்ட்டு வேலை செய்ய போகிறவங்க ஸ்மால் கம்பெனிக்கு வேலைக்கு போங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸில் சார், கரண்ட் ரன்னிங் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல்ஸ் டிப்ளாய் பண்ணணும், க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு எப்படி டிப்ளாய் பண்ணணும் ஃபினான்ஸை? இல்லை, உங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் ஓகே நீங்கள் உங்களுக்கு வந்து வரதெல்லாம் நீங்கள் வந்து ரன்னிங்கே உங்களுக்கு போய்டும். உங்களுக்கு 30% நிற்கும், எபிட்டா நிற்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் வந்து 1/3 நீங்கள் வந்து யூ கேன் புட் இட் ஃபார் க்ரோத். ஓகே, ஃப்ரம் தி ஃபினான்ஷியல்ஸ். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நீங்கள் புது மார்க்கெட்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? சார் உங்கள் பிஸ்னஸோட பிராண்டிங் சீக்ரெட் என்ன சார்? Naturals and Reliance. Two big names. Is this happening? ஸோ நீங்கள் ஒருத்தர் ஹையர் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட? One book that changed your life. உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அண்டர் யோர் கைடன்ஸ் அவங்க மந்த்லி என்ன மார்ஜின் பண்ணலாம்?